நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நம்ம ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்தியன் வாட்டர் கிளாசெட். இந்தியன் வாட்டர் கிளாசெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வச்சால் நல்லது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கும், அதில் என்னென்னவெல்லாம் மிஸ்டேக் வந்ததுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட ஹைட்டு 12 இன்ச்சு. கிளாசெட்டுடைய ஹைட்டு மட்டும் இந்த ஹைட்டு 12 இன்ச்சு. இதுலேயே 10 இன்ச்சு கிளாசெட் இருக்குது, 8 இன்ச்சு கிளாசெட்டு இருக்குது ஹைட்டு. இந்த கிளாசெட்டில் இந்த கிளாசெட்டோட ஹைட்டு இந்த ஹைட் பார்த்தா 8 இன்ச்சு. இந்த கிளாசெட்டோட ஹைட்டு 8 இன்ச்சு. அப்புறம் இது கொஞ்சம் முன்னால் காட்ட கிளாசெட்டோட ஹைட்டு 12 இன்ச்சு. உத்சவ் அப்படின்னு ஒரு கிளாசெட்டோட ஹைட்டு 10 இன்ச்சு. அப்போ இந்த கிளாசெட்டில் பார்த்தோன்னா இப்படி 2-3 ஹைட்டில் டிஃப்ரெண்ட்டான கிளாசெட்டுகள் இருக்குது. அது நமக்கு எந்த இடத்துக்கு தேவைப்படும். அதாவது இந்த 8 இன்ச்சு கிளாசெட்டு கடையில் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஐட்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் ஹைட் கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கடையில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர். ஆனால் டாய்லெட் யூசேஜுக்கு இது அவ்வளோ சௌரியப்படுமா அப்படிங்கிறது தெரியல. விலை வித்தியாசத்துக்காகவும் இது யூரின் பர்பஸுக்கு இது நல்லாயிருக்கும். 8 இன்ச்சு ஹைட் இருக்கிறது யூரின் பர்பஸுக்கு நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி யூஸுக்கு ஏதாவது நல்லா கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாசெட் பார்த்தோம் அப்படின்ச்சுன்னா ஒரு கன்வீனியண்ட்டாக தெரியலை. 8 இன்ச்சு கரெக்டான சைஸ் 12 இன்ச். 12 இன்ச்சு கரெக்டான சைஸ். பழைய முதல்ல மாடல் இருந்து 12 ட்ராப் அவுட் 4 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு ஹைட்டு தான் கரெக்டான ஹைட் சைஸ். அதுதான் டாய்லெட் யூசேஜுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டான கிளாசெட். ஒரு ட்ராப்பில் இருந்து பைப் லைன் வெளிப்பக்கம் செட் பண்ணும்போது இந்த ட்ராப்புடைய மவுத்து பார்த்தா ஒரு டேப்பர் ஆங்கிளில் தான் வரும். இந்த ஆங்கிள் டேப்பராக தான் இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய மாடலில் இந்த டேப்பராக தண்ணி போகிறதுக்காக ஒரு டேப்பர் கொடுக்குறாங்க. இந்த மட்டமும் இந்த அடிமட்டமும் இந்த மட்டமும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் ட்ராப்புக்குள்ளே இந்த மட்டத்தில் தான் தண்ணி நிற்கும், இந்த அடிமட்டத்தில் தான் தண்ணி நிற்கும். அதை தாண்டி ஒரு நூல் தண்ணி வந்தாலும் வெளிப்பக்கம் ஓடிடும். அந்த சிஸ்டத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு நூல் வந்ததுனால அந்த இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது, டக்குன்னு வெளியே வந்துடணும். 1/4 இன்ச்சு வந்தாலும் வெளியே வந்துடணும். அந்த மாடலில் தான் இந்த டேப்பர் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த டேப்பர் சிஸ்டத்தில் நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா பாத்ரூமில் இருந்து வெளியே வரும்போது இந்த டேப்பரில் தான் வந்து சேரும். அந்த ஆங்கிளுக்கு இந்த டேப்பர் தான் செட் ஆகும். அப்போ இந்த டேப்பரில் லைன் நம்ம வெளியே போட்டோம் அப்படின்னுச்சுன்னா டோர் எல்போ போட முடியாது. டோர் எல்போவோ அல்ல வேறு ஏதாவது ஃபிட்டிங்ஸோ சைடில் போட்டு திருப்பியோ கீழே பண்ணியோ கொண்டு வந்தது அப்படின்னுச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. பாத்ரூமில் இருந்து ஃபினிஷிங்காக வெளிப்பக்கம் லைன் வந்து சேராது. ஏன்னா அது வெர்டிக்கல் வெள்ளி இல்லையா. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 35 டிகிரி கிராஸ், 45 டிகிரி வெல்ல, ஒரு 25 அல்லது 30 டிகிரி கிராஸில் இருக்குது பைப்பு. இப்போ இந்த கிராஸில் வச்சு டோரல்போ போட்டதுன்னா இப்படி தான் வரும். அதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பைப்பை சூடு பண்ணி வளைச்சி நிமித்தணும். சூடு பண்ணி நேர் பண்ணோன்னா தான்
அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு மட்டமாக வெளியே போய் லைன் சேரும். ஒரு 1/4 இன்ச் வாட்டம் இருக்கலாம். சூடு பண்ணி நிமித்தும் போது ஒரு 1/4 இன்ச் வாட்டத்தை கொடுக்கலாம். அதுக்கு எந்த ஷூவும் நம்ம அதில் போட்டு செட் பண்ண முடியாது. ஷூ போட்டு செட் பண்ணோன்னா 45 டிகிரின்னு கிராஸாக தான் போகும். இந்த ஷூவுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஒரு எல்போவோட ஆங்கிள் பார்த்தா 90 டிகிரி. ஸ்ட்ரைட்டாக இறங்குறது 90 டிகிரி. ஹாஃப் டேப்பரில் வர்றது 45 டிகிரி. அப்போ அதில் நமக்கு செட் ஆகாது. ட்ராப்பை மட்டமாக தான் வைக்கணும். இந்த ட்ராப் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஃப்ளோரில் மட்டமாக தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்ததுன்னா காங்க்ரீட்டுக்கு மேலேயே செட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா தரையை குழியை தோண்டி ஒரு காங்க்ரீட்டை போட்டு அதுக்கு மேலே தான் ட்ராப்பை உட்கார வைக்கணும். வெறும் கலவையை போட்டோ இல்லைன்னா வெறும் மண் மேலேயோ உட்கார வச்சு அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்குறேன். அப்படி பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னுச்சுன்னா, இந்த ட்ராப்பு நாலாவட்டத்தில் பார்த்தோன்னா ஏதோ காரணத்தினால கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ட்ராப்புக்கும் கிளாசட்டுக்கும் இடையில கேப் வந்துடும். இது ட்ராப்பு கீழே இறங்கிருச்சு, மண் மேலே உட்கார வச்சா இறங்கிருச்சுன்னா இதுக்கு இடையில ஒரு கேப் வந்துடும். இந்த கேப் வெளியே பார்த்து அப்படின்னுச்சுன்னா புழு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த செடிமெண்ட்டெல்லாம் இந்த ஜாயிண்டில் போய் தேங்க ஆரம்பிச்சிடும். நிறைய வீடுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஜாயிண்டில் போய் செடிமெண்ட் தேங்க ஆரம்பிச்சுன்னா அது க்ளீன் பண்ணி எடுக்கவே முடியாது. அப்படியே அந்த இடத்துல அது வைக்கிறதோட முடிஞ்சு போச்சு அந்த வேலை. அந்த ஃபினிஷிங் அப்புறம் அதில் நம்ம கொடுக்க முடியாது. அப்புறம் கொடுக்கறது அப்படின்னுச்சுன்னா அது ஒரு பெரிய தலைவலி வேலை அது. அதனால வைக்கும்போது ட்ராப்பு கீழே ஒரு காங்க்ரீட் சப்போர்ட்டு கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்ததுன்னா அதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த காங்க்ரீட்டு பக்காவாக இருக்குது இல்லையா, இந்த காங்க்ரீட்டுக்கு மேலே உட்கார வைக்கலாம். அல்லது ஹைட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா கீழே ஒரு வரி செங்கல் கட்டியோ வேறு ஏதாவது பண்ணியோ நம்ம உயரம் பண்ணி தூக்கலாம். அப்போ இந்த கிராஸ் வந்து நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் இல்லைன்னா இப்படி கொடுத்தோன்னா டைரெக்டாக சேம்பரில் போய் சேரும். டைரெக்டாக சேம்பரில் போய் சேரும்போது ட்ராப்பில் ஏதாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா வெளியே சேம்பர், அதுதான் இந்த பிக்சர். ட்ராப்பில் ஏதாவது பிளாக் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா வெளிப்பக்கம் நம்ம சேம்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுங்கிறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடப்பக்கல் போடுவாங்க, இல்லைன்னா ஸ்லாப் போட்டுருவாங்க, அதுக்கு மேலே டைல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய மேஜர் ஒர்க், ஒரு ஆஃப் டே ஒர்க் ஆயிரும். அதனால் வீட்டில் இருக்கிற மற்ற லைன் பூராமே பாதிக்கும். அதனால ஒரு ட்ராப் சிஸ்டம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, டாய்லெட்டுக்கு கீழே ஒரு ட்ராப் நம்ம வருது அப்படின்னா அந்த ட்ராப்பில் இருந்து லைட்டாக பைப்பை சூடு பண்ணி தான் இந்த இடத்துல வளைச்சாகணும். அது நல்ல கம்பெனியாக இருந்தால். சுமார் கம்பெனிக்கு லெங்க்த்து கொடுக்க மாட்டாங்க. இந்த லெங்க்த் இருக்கு இல்லையா, இந்த லெங்க்த்து சுமார் கம்பெனிக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த கம்பெனி பேரெல்லாம் வேண்டாம், அந்த சுமாரான கம்பெனிக்கு இந்த லெங்க்த்து வராது. அப்போ இந்த லெங்க்த்து வராதுங்கும்போது பைப் அந்த இடத்துல நமக்கு செட் பண்ணும்போது சிமெண்ட் பேக்கிங் போட்டு தான் செட் பண்ண வேண்டியிருக்கு. இது சூடு பண்ணி வளைச்சிக்கலாம். வேரிவேர் கம்பெனி இது டயா வந்துட்டு பக்காவாக இருக்குது. பைப்புக்கு வந்துட்டு கிளியராக நீட்டாக அதில் படிக்கிற மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா, இப்போ காலரே இன்னும் உள்ளே போகலை. இதே சூடு பண்ணி ஏற்றினா தான் உள்ளே ஏறும். அந்த கண்டிஷனில் தான் முன்னால் நிற்கிது. கீழே பார்த்தீங்களா என்ன கேப் இருக்குன்னு, 2 இன்ச்சு கீழே கேப் இருக்கு இல்லையா, இந்த கடைசி வரைக்கும் வரணுமில்ல. இதே சூடு பண்ணி தான் உள்ளே நம்ம ஏற்றணும். அப்போ நல்ல கம்பெனின்னா இப்படி இருக்கும். இதே இது சுமார் கம்பெனி அப்படின்னா பாருங்க, அதை காட்டுறேன். இந்த ஃபிட்டிங்ஸ் இப்போ அதிகப்படியும் பார்க்க முடியறதில்ல. கம்பெனியில் அப்படியே ஸ்டாக் ஆகி தங்கிடும். இது ஒரு எஸ்ட்ராப் மாடல். நம்ம ஏதோ ஒரு டெக்னிக்கலாக சில இடங்களில் மட்டும் கொடுக்க முடியும். அது எப்படின்னு காட்டுறேன் நான். இந்த எஸ்ட்ராப் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சம் நல்ல கம்பெனியில் பார்த்து, இது வந்துட்டு சுமார் கம்பெனி, உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த சுமார் கம்பெனியில் ஒரு ட்ராப் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மவுத்து எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் இதில் வரக்கூடாது. இது வந்தது அப்படின்னுச்சுன்னா இதே மாதிரி பி ட்ராப்பில் இந்த மாதிரி கேப் வந்தது அப்படின்னுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகும். இந்த மாதிரி டைட்டாக தான் இருக்கணும். அதுலேயும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா பைப்பில் தண்ணி தேங்கி நின்னாலும் இந்த இடத்துல தண்ணி கீழே வழியக்கூடாது. இந்த ஜாயிண்டில் கீழே வழிஞ்சு அப்படின்னுச்சுன்னா என்னாகும், அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே பூராமே ஈரம் போயிட்டே இருக்கும்.
நம்ம வச்சுட்டு போயிடுவோம். உள்ளே கீழே பூரா தண்ணி வழிஞ்சுது அப்படின்னுச்சுன்னா அந்த கம்ப்ளீட் அந்த பாத்ரூம்குள்ளே பூராமே தரையில் ஈரம் ஏறி செவுறு பூராமே அப்படியே லேட்டாக சீப்பேஜ் வரும். அதனால அந்த இடம் பக்கா சீல்டாக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றி தேக்கி நிறுச்சுன்னா ஒரு சொட்டு கூட அங்கே தண்ணி வழியக்கூடாது. அப்படி செட் பண்ணால் தான் அந்த ட்ராப் வந்துட்டு கரெக்டாக நமக்கு அசம்பிள் கிடைக்கும். இது மட்டமாக இருக்கணும். இது வந்துட்டு சூடு பண்ணி கொஞ்சம் வளைக்கணும். அதை இப்போ எப்படி நம்ம வளைச்சி பார்க்கலாம். அப்போ பார்த்தது அப்படின்னுச்சுன்னா இந்த ட்ராப்பில் இருந்து ஷூ மாதிரி இப்படி வளைச்சி பைப்பை எடுத்து ஒரு டோர் எல்போ, கீழே வந்துட்டு ஒரு பிளைன் எல்போவில் தான் சேம்பரில் வந்து சேரணும். சேம்பரில் சேர்ந்துட்டு அங்கேருந்து வெளியே போகிற பைப், அது 1 இன்ச்சு சேம்பருக்குள்ளே வாட்டம் வரும். ஸ்லோப் 1 இன்ச் வரும். 4 இன்ச்சு பைப்பு தான் போடணும். இப்போல்லாம் மெல்லமாக ட்ரெண்டு மாறிட்டு வருது. 4 இன்ச்சு பைப்புக்கு பதில் 3 இன்ச்சு பைப்பு போட்டு மண்ணை போட்டு மூடுற இடங்கள் நான் பார்த்துட்ருக்கிறேன். 4 இன்ச்சு பைப்பு தான் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணணும். 3 இன்ச் பைப்போ வேறு ஏதாவது பைப்போ போட்டுது அப்படின்ச்சுன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அது சில வேலை அந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போது பார்த்தது அப்படின்ச்சுன்னா இப்படி கொண்டு போய் சேம்பரில் சேர்த்தனோன்னா தான் நாளைக்கு அதை க்ளீன் பண்ணி நமக்கு பார்க்க சௌரியமாக இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்ச்சுன்னா நம்ம எடுத்தோன்னே சேம்பர் ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்படியே சொன்ன மாதிரி சேம்பர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ச்சுன்னா இப்போல்லாம் டைல் போட்டு மேலே அந்த சேம்பர் ஓப்பன் தெரியவே கூடாதுங்கிறதுக்காக லைன் அடித்து மேலே டைல் வச்சு மறைச்சிட்றாங்க. அப்போ மறைக்கும் போது அதை நம்ம கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணுறதுனாவே ஹாஃப் டே ஒர்க் ஆயிரும். அதுக்கு தான் இங்கே டோர் எல்போ போட்டுரும். இந்த டோர் எல்போவில் பாதி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு குத்தி பார்த்துடலாம். செவுத்தை ஒட்டி வெளிப்பக்கம் அவுட்ரு வால் ஒட்டி வர்றது. பிளைன் எல்போவில் இங்கேருந்து பாதி குத்தணும் அப்படின்ச்சுன்னா கீழே இந்த தூரத்துக்கு நமக்கு குத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஏதாவது சின்ன தப்பை ஏதாவது விட்டு கொடுத்தனா கூட இங்கேருந்து இது வரைக்கும் வந்து க்ளீன் ஆகிரும். அப்படி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம்பர் நமக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது இல்லை. இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை இதுலேயே தேங்கி நிற்கிது அப்படின்ச்சுன்னா நம்ம ட்ராப்பில் சம்மந்தப்பட்ட ஆட்களை விட்டு க்ளீன் பண்ணி அதிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வெளியே எடுத்துடலாம். அப்போ ஒரு ட்ராப் செட் பண்ணும்போது இந்த மாதிரி டேப்பர் வரக்கூடாது. அப்போ அது எப்படி சூடு பண்ணி வளைச்சி நம்ம அதை ரெடி பண்ணலாம் பார்ப்போம். சிமெண்ட்டு, இந்த ட்ராப்பில் சிமெண்ட்டு ஒரு லேயர் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். சுற்றியுமே லைட்டாக தான், ரொம்ப எல்லாமே அதுவும் அடிப்பக்கம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம். சுற்றியுமே பண்ணி விட்றலாம். சுற்றியுமே சிமெண்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு இனி சூடு பண்ணி அந்த லெவல் கொண்டு வரலாம். இப்போ டேப்பராக இருக்கிறத பைப்பை லெவல் பண்ணி காட்டியிருக்கிறேன். ட்ராப்பில் இருந்து ஹீட் பண்ணி லெவல் பண்ணி அந்த லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு ட்ரையல் பார்க்குறதுக்கு தான் மேலே இந்த வெர்டிக்கல் பைப் ஒன்று சும்மா சாம்பிளுக்காக மாட்டி வச்சுருக்குது. இந்த அளவுக்கு மட்டம் இருந்தால் தான் வெர்டிக்கல் லைன் மேலேயோ கீழேயோ இறக்கி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பழைய அந்த டேப்பரில் நம்ம வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. இப்போ ட்ராப்பில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. தேக்கி நிறுத்தி வச்சுருக்கிற தண்ணியை ஜாயிண்ட்டில் லீக்கு கிடையாது. இந்த அளவுக்கு இது ஃபினிஷிங் பண்ணினா தான், அதாவது இதில் தேங்கியாக நிற்க போகுது, தண்ணி போயிருமே அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை விட பிளாக் ஆனால் அல்லது பாட்டம் சைடு தண்ணி எப்படியுமே சிந்தனா அங்கே போயிட்டு தான் இருக்கும். பாட்டம் சைடு, டாப் சைடு வேணால் சரி, கீழே தண்ணி ஊற்றோன்னா ஃபஸ்ட்டு பாட்டம் சைடு தான் போகும். அந்த பாட்டம் சைடு தண்ணி போகும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா பூராமே கீழே தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஏரியா, ஒரு பெரிய ஏரியாவாக இருந்தது, ஒரு 4க்கு 4 ரூம் அல்லது 3க்கு 3 டாய்லெட் ரூமாக இருந்ததுன்னா கீழே பூரா தண்ணி தேங்கி அப்படியே சீப்பேஜ் ஆகும். அப்புறம் அதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால் இப்படி சீல் பண்ணி எடுத்ததுன்னா தான், மறுபடியும் காட்டுற அந்த மோல்டு பக்காவாக பண்ணியிருக்குது. இந்த எல்போவில் இந்த வெர்டிக்கலுக்காகத்தான் அந்த பைப்பு காட்டினேன். கீழே இறக்குறதா இருந்தாலும் இதே மட்டும் தானே கீழையும் போகும். அதுக்காகத்தான் இந்த வெர்டிக்கல் பைப்பு வச்சு செட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த பைப் எடுத்துன்னா உள்ள தண்ணி ஏன் இது காட்டுறேன் அப்படின்னுச்சுன்னா லீக்கு இல்லைங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி தான் செட் பண்ணணும்.
அது நல்ல ட்ராப்பாக வாங்கி போட்டால் தான் இந்த இது கிடைக்கும். ட்ராப்பு நல்லதாக இருக்கணும். பைப்பு வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியான பைப்பாக இருந்தால் தான் ஹீட் பண்ணி வளைக்கும் போது பைப்பு கட் ஆகாமல் கரெக்டாக பெண்ட் பண்ணி கிடைக்கும். கரெக்டாக பெண்ட் ஆகலை அப்படின்னுச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கட் பண்ணி சூடு பண்ணி தான் வளைச்சாகணும். இல்லைன்னா கரெக்டாக வளைக்க முடியாது. அப்போது இப்படி செட் பண்ணி தான் ட்ராப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட், இனி அந்த இடத்துல எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இது லெவல் பண்ணியிருக்கிறேன். லெவல் பண்ணி உங்களுக்கு காட்டினது தான். அது பைப்பு வச்சு பைப்பு வந்து தூக்கு கரெக்டாக இருக்குது. தூக்கு பார்த்து எல்போ நிறுத்தி இருக்குது. எல்போ நிறுத்தி அப்படின்னுச்சுன்னா இது மட்டமாக வரும். இது மட்டமாக வந்தது அப்படின்னுச்சுன்னா தண்ணி எப்படி வாட்டம் இருந்தால் தானே தண்ணி போகும், மட்டமாக இருந்தாலும் எப்படி தண்ணி போகும்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். அதுக்கு தான் காட்டுறேன். இது இப்போ வந்துட்டு ட்ராப்பை வந்துட்டு மட்டமாக வச்சுட்டு இதை வச்சு பார்த்தால் இதை பாருங்கள். பபிள்ஸ் வர தெரியுதா? வாட்டம் இந்த அளவுக்கு இருக்குது. எல்போ சைடு இந்த அளவுக்கு ஏறிச்சுனா தான் மட்டமாகும். இந்த அளவு வாட்டம் இருக்குது. 1/4 இன்ச்சு வாட்டம் இருக்குது லைனில். அப்போ இப்படி நம்ம செட் பண்ணணும். அப்போ அது மட்டமாகவே இருக்கும். இந்த இடத்துல ஸ்லோப்பும் இருக்கும். அப்படி ரெடி பண்ண முடியும். அதை சொல்கிறதுக்கு தான். ஏன்னா மட்டமாக இருந்ததுன்னா தண்ணி போகாது, அங்கே தண்ணி தேங்கி நிற்குமேங்கிற ஆர்கியூமெண்ட்டு வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த டீட்டெயில் நான் கொடுக்குறேன். ரைட், இனி இதை அங்கே வச்சு நம்ம செட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ பீ ட்ராப் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். பீ ட்ராப்பை இந்த சிஸ்டத்தில் தான் வச்சு பேக் பண்ணி வைக்கணும். சும்மா வெறும் ட்ராப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸெட்டு உட்கார வைக்கக்கூடாது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஏதாவது காரணத்தினால இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எல்லாமே பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் பார்த்தோன்னா பாதிப்பு வர வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் கீழே ட்ராப்புக்கு பாட்டம் சைடு கலவையை போட்டு தான் உட்கார வைக்கணும். சும்மா அப்படியே வைக்கக்கூடாது. கலவையை போட்டு வச்சுட்டு சுற்றியுமே செங்கல் வச்சு கட்டடம் இந்த உயரம் கட்டணும். கட்டிச்சுன்னா தான் அது வந்துட்டு ஷேக் ஆகாமல் அசைவு இல்லாமல், ட்ராப்பை வச்சு வேறு என்ன பண்ணாலும் அசைவு இல்லாமல் கரெக்டாக நிற்கும். இப்படி வச்சு முடிக்கும் போதும் பார்த்தது அப்படின்னா இந்த ட்ராப்புக்கு இப்படி வச்சாலும் மட்டமாக இருக்கணும். இப்படி வச்சாலும் ஏறக்குறைய மட்டம் வரணும். ஒரு நூல் பிரச்சனை இல்லை. இது மட்டம் வரணும். அடுத்து இப்படி திருப்பி வச்சாலும் மட்டம் இருக்கணும். இந்த ரெண்டுமே மட்டமாக பார்த்து தான் இந்த ட்ராப்பை செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்போது தான் கிளாஸெட்டு மேலே உட்காரும்போது சுற்றியுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் படிமானமாக உட்காரும். அந்த மட்டமும் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா கிளாஸெட்டு ஒன் சைடு உட்காரும், ஒன் சைடு உட்காராது. இப்படி 2 பக்கமே மட்டம் பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கணும். 2 பக்கம் மட்டம் பார்த்து வச்சா தான் ட்ராப் வந்துட்டு மட்டமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு வரும். இன்னொன்று, அதுக்கு மேலே நம்ம கிளாஸெட் வைக்கும்போது அதோடைய ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இதை வச்சாச்சு. இப்போ பார்த்தா பேக் சைடு நான் கொடுத்துருக்கிற கேப், வாலில் இருந்து நான் கொடுத்துருக்கிற கேப் பார்த்தா 12 இன்ச்சு. ட்ராப்புடைய சுவர் பக்கம், செவுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வரும். அங்கேருந்து பார்க்கும்போது 12 இன்ச்சு கேப் கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவு கொடுத்துட்டா நல்லது. ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ச்சுன்னா கேப்பை வேணால் 10 இன்ச்சு, 6 இன்ச்சு, 7 இன்ச்சுன்னு குறைக்கலாம். ஆனால் 6 இன்ச்சு 7 இன்ச்செல்லாம் குறைச்சா உட்கார முடியாது. இந்த 12 இன்ச்சுக்கு பக்கம் கொடுத்தோன்னா தான் இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஷ் டேங்க்குடைய மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது, ஒரு ஃப்ளஷ் டேங்க் நம்ம மேலே வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளஷ் டேங்கோட மெஷர்மெண்ட்டே பார்க்கும்போது இந்த இடத்துல 6 இன்ச்சு வந்துடுது. அந்த 6 இன்ச்சு போக பெண்டு நம்ம எடுத்து உள்ளே நம்ம வளைச்சி கொடுத்து உட்காந்து எந்திரிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் இந்த 12 இன்ச்சு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சௌரியப்பட்டால் இல்லை அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு குறைக்கலாம், 10 இன்ச்சு. அதுக்கு கம்மி பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இது இப்போ இருக்கிற லெவலில் ரூம் சென்டர் பண்ணி 48 இன்ச்சு வருது அப்படின்னா 24 இன்ச்சு சென்டர் பண்ணி இது வச்சாச்சு. இது வச்சு நல்ல செட்டிங் கொடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு, இதே இது கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா கீழே குழியை தோண்டி, ட்ராப்புக்கு அடிப்பக்கம் குழியை தோண்டிட்டு என்ன லெவல் வருதுன்னு கணக்கு, ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ வேணும்னு கணக்கு பண்ணிவிட்டு
ட்ராப்புக்கு அடிப்பக்கம் குழியை தோண்டி காங்க்ரீட்டு போட்டு காங்க்ரீட்டுக்கு மேலே ட்ராப்பை உட்கார வச்சு தான் இந்த கட்டடம் வரணும். இந்த கட்டடம் கட்டாமல் சும்மா வைக்கக்கூடாது. வச்சதுன்னா ட்ராப்பு ஷேக் ஆகிட்டே இருக்கும். அசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மேலே அந்த பேக்கிங் பண்ணுறதோ வேறு ஏதாவதோ ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. கேப்பு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பூராமே தண்ணி லீக்கேஜ் ஆகும். எங்கே கேப்பு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இந்த இடத்துல கேப் வந்துடும். அசைவு இருந்துக்கிட்டே இருந்துக்க அப்படின்னு சுற்றியுமே கேப்பு கடிந்துடும். கேப்பு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல லீக் வரும். அதனால கட்டடம் இந்த அளவுக்கு போட்டதுன்னா ட்ராப்பு அசைவு இல்லாமல் பக்காவாக செட் ஆயிரும். இப்போ ட்ராப்புக்கு மேலே கிளாசெட்டை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடைய டீட்டெயில் கொஞ்சம் பேசுவோம். இப்போது இதில் பார்த்தா 40 பேக் சைடு ஏற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். வாலில் 48.5 இன்ச் கொடுத்துருக்குறேன். இப்போ சைடு பார்க்கும்போது அங்கே 48.5, இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் 50 வருது. அதாவது லெஃப்ட் டு ரைட் சைடு இந்த டப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா 50. பின்னால் இருக்கிற மெஷர்மெண்ட்டு 48. அங்கே 48, இங்கே 50. அப்போ 2 இன்ச்சு கிராஸ். எது கிராஸ்? இந்த வால் கிராஸ். ரசமட்டம் வச்சுருக்கிற இந்த வால் 2 இன்ச்சு கிராஸாக இருக்குது. இதில் பேசணுங்கிறதுக்காக தான் அதை கிராஸாக கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வாலும் பார்த்தது அப்படின்னா இதுவும் கிராஸ் தான். டப்பா இருக்கிற இந்த வால் இதுவும் கிராஸ் தான். இது அங்கே 50.75, இந்த இடத்துல 48.75 தான் வரும். இந்த ரசமட்டம் இருக்கிற இடத்துல இந்த வால் பார்த்தா 48.75. அப்போது இந்த வால் ஃப்ரண்ட் வால் கூட பரவாயில்ல, விடுங்க. கிளாசெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வால் கூட பரவாயில்ல. சைடில் இருக்கிற வால் கிராஸாக இருந்தால் எந்த வால் கணக்கு பண்ணி கிளாசெட்டை மட்டம் பண்ணுறது? சொல்கிறத நல்லா அர்த்தம் பண்ணிட்டா நல்லது. யோசனை பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் சைடு அந்த 50.75 போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த பக்க சைடு வாலுக்கு நம்ம கிளாசெட்டை சைடு கேப் கரெக்ட் பண்ணலாமா, அல்லது இந்த கிராஸ் வால் ரசமட்டம் வச்சுருக்கிற இந்த கிராஸ் வாலுக்கு நம்ம கிளாசெட்டை கரெக்ட் பண்ணலாமா? எது கரெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா நாளைக்கு டைல் ஓட்டுறவங்க வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டே ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மெஷர்மெண்ட்டு பார்க்கணும். மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு தரைப்பகுதி கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங் போடணும். நம்ம கிளாசெட் வைக்கிறதுக்கு முன்னால், ட்ராப் வைக்கிறதுக்கு முன்னாலேயே தரைப்பகுதியை கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் பண்ணி ஃப்ளோரிங் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாசெட்டோட ஹைட்டு என்ன ஹைட்டு வருதோ ஒரு 1.5 அடி அல்லது 1.25 அடிக்கு இந்த வால் ஏரியா செங்கல் தெரியக்கூடாது. இதுவும் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பால் வச்சு பூசிடணும். பேக் சைடு, சைடு, ஃப்ரண்ட்டு சைடு எல்லாமே பார்த்தா சிமெண்ட் பிளாஸ்டிங் கம்பல்சரி பண்ணி ஒரு பக்கம் ஸ்லோப் கொடுத்து அவுட் சைடு வால் எங்கே வருதோ அந்த வாலில் ஒரு பிட்டு பைப்பு வச்சு வெளியே கடத்திடணும். அப்படி கடத்தி கரெக்ட் பண்ணி வச்சோன்னா தான் அங்கே ஏதாவது சீப்பேஜோ லீக்கேஜோ வந்தால் நம்ம வேலையாகட்டும் அல்லது டைல்காரங்களோட வேலையாகட்டும், அந்த இடத்துல மிஸ்டேக்கு வந்தால் ஃப்ளோரிங்கில் பாதிக்காது. வீட்டுக்காரங்களுக்கு அதனால் எந்த விதத்துலையும் சங்கடம் வந்துடக்கூடாது. அதனால் கம்பல்சரி ஃப்ளோரிங் பிளாஸ்டிங் பண்ணி ஆகணும். ஃப்ளோரிங்கும் சைடு வாலும் பண்ணிவிட்டால் சீப்பேஜ் வராது. இல்லைன்னா தொட்ட மாதிரி இது வந்துட்டு ஹைட்டாக வருது இல்லையா, அந்த வந்துட்டு தரைக்கு மேலே இப்படி வரும்போது ரூமுக்குள்ளே இந்த செவரில் எல்லாமே, இந்த செவரு ரூம் பக்கம் வர இந்த செவத்தில் அப்படியே சீப்பேஜ் அடிக்கும். பெயிண்ட் எல்லாமே உதுந்து விழுகும். அப்படி வரும். சங்கன் ஏரியாவாக இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். சங்கன் ஏரியா நாங்கள் கட்டாமல் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. சங்கன் ஏரியா கட்டாமல் இருந்து இதே மாதிரி தரைக்கு மேலே கிளாசெட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரிங் எவ்வளோ வருது? ஃப்ளோரிங்கில் இருந்து டேப் வச்சு பார்த்தா 17 இன்ச்சு 17 இன்ச்சு இங்கேயே உயரம் வந்துடுது. 17 இன்ச்சு அங்கே உயரம் வரும்போது மறுபடி ஸ்லோப் எல்லாம் கொடுத்து வரும்போது 19 இன்ச்சு டோர்கிட்ட, ஃப்ரண்ட்டு டோர் இங்கே வருது அப்படின்னா இந்த டோர்கிட்ட 19 இன்ச்சு வந்துடும். 19 இன்ச்சுங்கும்போது ஏறக்குறைய 1.5 அடி வருது. அதில் ரூம் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு ஏறுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 19ல் 2 போனால் 17 இன்ச்சு. 17 இன்ச்சு உயரம் வந்ததுன்னா இந்த உயரத்தில் கால் வச்சு ஏறி எப்படி பாத்ரூம்குள்ளே போகிறது?
அதுக்கு ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ முன்னால் காட்டணும். இந்தியன் கிளாஸெட்டாக இருந்தால் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். வெஸ்டர்ன் கிளாஸெட்டை பற்றி இப்போ நான் பேசவே வரல, அது வேறு வீடியோவில் பேசுவோம். இப்போ இந்தியன் கிளாஸெட்டாக இருந்தால் மாடியில் சங்கன் ஏரியா இல்லை அப்படின்னா பைப்லைன்லாம் எப்படி அங்கே மறையும், என்ன ஏதுன்னு கேட்டால் இதுதான் காரணம். அப்போது இந்த உயரம் வரும்போது நம்ம எப்படி கால் வச்சு உள்ளே போகிறது? அங்கே தனியாக ஒரு ஸ்டெப்பு வரும். ஸ்டெப்பு வந்து தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தா சாஸ்திரம்னு வரும். சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரூமை விட, அதாவது பெட்ரூமை விட பாத்ரூம் தனிவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீடுன்னு எடுத்துட்டோன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பூஜா ரூம் மட்டும்தான் ஃப்ளோரிங்கில் 2 இன்ச்சு உயரம் வரலாம். அது வந்துட்டு கடவுள் இருக்கும் பகுதி, அதனால பூஜா ரூம் 2 இன்ச்சு உயரம் வச்சு கட்டணும். அது சாஸ்திரம். இந்த மாதிரி பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயரம் வரக்கூடாது, டவுனாக தான் வரணும். அதனால் சங்கன் ஏரியாவில் ஏற்கனவே ரெடி பண்ணி அதில் பாத்ரூம் செட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்ரெடி இல்லை, ஏற்கனவே இருக்கிறது இந்த மட்டம் தான் இருக்குது, வேறு வழி இல்லை, கட்டலாம் அப்படின்னுச்சுன்னா கட்டி தான் வரணும். அது சாஸ்திரத்தில் அப்படி சொல்கிறதில்ல. ரூமை விட பாத்ரூம் தனிவாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு காரணம், அந்த சாஸ்திரத்தை விட்டு பார்க்க போனாலும் இந்த பாத்ரூமில் தரைப்பகுதியில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா எப்படி ரூமுக்குள்ளே ஜம்ப் ஆகும். அதுக்கெல்லாமே தடுப்பு கட்டி என்ன டோர் போட்டாலும் ஏறி உள்ளே இறங்கி வெளியே வரும்போது எல்லாமே தடுமாறும். ஆக உயரமாக வரும்போது இவ்வளவு பிரச்சனைகள் வரும். இந்தியன் கிளாஸெட்டாக இருந்தால், வெஸ்டர்ன் கிளாஸெட்டாக இருந்தாலும் 9 இன்ச்சு ஏறும். அதையும் சொல்லிட்டேன். இப்போ இந்தியன் கிளாஸெட்டு தானே, வெஸ்டர்ன் கிளாஸெட்டு மட்டமாக போடலாமா அப்படின்னுச்சுன்னா பைப்புடையா டாய்லெட் லைன் வருது இல்லையா, இந்த பீட்ராப்பிலேருந்து ஒரு டாய்லெட் லைன் வருது இல்லையா 4 இன்ச்சு, இந்த பைப்புடைய அவுட்ரு பார்க்கும்போது 5 இன்ச்சு வந்துடும். அப்புறம் ஸ்லோப் 1 இன்ச்சு, 6 இன்ச்சு, 4.25 இன்ச்சு பைப் வருது. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 5 இன்ச்சு கணக்கு வைக்கலாம். ஸ்லோப் 1 இன்ச்சு, 6 இன்ச்சு, அப்புறம் அதுக்கு மேலே கலவை, டைலு, காங்கிரீட் எல்லாம் வரும்போது 9 இன்ச்சை தாண்டுமே தவிர குறையாது. அதில் ரூம் 2 இன்ச்சு ஏறிச்சுன்னா 7 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு பாத்ரூம் ஹைட்டாக தான் இருக்கும். அப்போ சங்கன் ஏரியா இல்லைன்னாலும் பைப்பை மறைக்கிறதுனா 9 இன்ச்சு உயரம் தூக்கணும், தூக்காமல் முடியாது. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாஸெட்டுக்கு மேற்க அடிப்பக்கம் வரக்கூடிய ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் அளவுக்கு அந்த இடத்துல கீழே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ட்ராப் அளவுக்கு காங்கிரீட்டை ப்ரோக்கன் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ட்ராப் உட்கார வைப்பாங்க. அது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது. அது கொஞ்சம் ரிஸ்க்கான பிரச்சனை. ஒரு வேளை கீழே லாஃப்டாக இருக்குது, சன்சைடாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே மேலே தான் கொண்டு வரலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு குறைவு, இந்த உயரம் தான் வரும். சரி, அடுத்தது இப்போ அது பழைய கேள்விக்கே வர்றேன். இங்கே இந்த செவரு வந்துட்டு இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. இப்போ இந்த 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வர்றதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எந்த வாலுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு கணக்கு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு சொல்லிடணும். ஹவுஸ் ஓனரோ இன்ஜினியரோ யார் இதுக்கு இன்சார்ஜோ அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரிங்க ஒரு வால் கிராஸாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். நீங்கள் டைல்காரங்க வந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க. டைல்காரங்க வந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இந்த கிராஸை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மேசன் கட்டும்போது அப்படி கட்டிட்டாங்க, அதை மறுபடியும் இடிச்சு உடச்சி வைக்கிறதெல்லாம் நடக்காது. இப்போ நான் பாதி கட்டி காட்டியிருக்கிறேன் சாம்பிளுக்காக. ஃபுல்லாக கட்டி இதே கிராஸ் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, தரையில் டைல் எல்லாமே கோணையாக காட்டி கொடுத்துரும். கிளாஸெட் வச்சு சரியில்லைன்னு காட்டி கொடுக்கும். அப்போது எந்த வால்க்கு நம்ம கிளாஸெட்டை செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்பொழுது மெயின் வால் எதுங்கிறது தான் கணக்கு பார்க்கணும். இதில் மெயின் வால் எது? இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த ரசமட்டம் இருக்கிற செவரும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற செவரும் பார்ட்டிஷன் வால். அப்போ மெயின் வால் இதில் இந்த ஜாலி இருக்குது இல்லைங்களா, இதுதான் மெயின் வால். ஜாலி இருக்கிற வால் தான் மெயின் வால். அப்போது இந்த மெயின் வாலை தான் நம்ம கணக்கு பண்ணி அங்கிருந்து தான் மெஷர்மெண்ட்டை கரெக்ட் கொடுக்கணும். 50.75 வாலில் போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த வாலில் இதை கணக்கு பண்ணி இதில் இருந்து தான் மெஷர்மெண்ட் பண்ணணும். அப்போ இதில் இருந்து பார்க்கும்போது 17 இன்ச்சு வருதாங்க, இந்த இடத்துலையும் கரெக்டாக 17 இன்ச்சு வருது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா இங்கே பார்த்தா 17 இன்ச்சு, பேக் சைடும் 17 இன்ச்சு. அப்போ இந்த வாலுக்கு தான் நம்ம கரெக்டு பார்க்கணும். மெயின் வால் எது அப்படிங்கிறத வச்சு இதிலிருந்து தான் கரெக்ட் பண்ணி மெஷர்மெண்ட்டு செஞ்சு கிளாஸெட்டை வச்சிடணும். அப்போ அடுத்த சைடு என்ன ஆகும்? அடுத்த சைடு கோணையாக தான் இருக்கும்.
அது வந்து டைல் ஒட்டுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் வச்சு ரெடி பண்ணிக்க வேண்டியது. அது டீட்டெயிலாக சொல்லிடணும் ஃபஸ்ட்டு. இது சரி ஆகாது, கோணையாக இருக்கிறதுனால நாங்கள் ஒன் சைடு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ பேக் சைடு என்ன வரும் அப்படின்னுச்சுன்னா, அந்த சைடு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னாவே பேக் சைடு லெவல் கரெக்டாக வந்துடும். ஒன் சைடு கரெக்ட் பார்த்துட்டா போதும், பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக லெவல் கரெக்டாக வந்துடும். கீழே இந்த சப்போர்ட் வரணும். கிளாசெட்டுக்கு பாட்டம் சைடு இந்த செங்கல் சப்போர்ட்டு கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா கிளாசெட்டுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, ஒரு ரூம்குள்ளே காங்க்ரீட் போடுறதுக்கு வந்தாங்க மேசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளாசெட் மேலே தான் ஏறி நிற்பாங்க. கிளாசெட்டு மேலே ஏறி நின்று தான் சுற்றியும் காங்க்ரீட்டை போடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கும். காங்க்ரீட் சுற்றியும் லேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கிளாசெட் மேலே ஏறி நின்று பண்ணும்போது கிளாசெட்டில் கீழே சப்போர்ட் இல்லை என்ன ஆகும், கிளாசெட் ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ முன்னால் கலவையை வச்சு இப்படி கட்டணும். அடிப்பக்கம் இந்த ட்ராப்பும் கிளாசெட்டும் சேரக்கூடிய அடிப்பக்கம் இந்த பேக்கிங் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு சேர்ற இடத்துல ட்ராப்புக்கு மேலே பண்ணியிருக்கிற பேக்கிங் தான் இது. இதை அங்கே எடுத்து பார்த்தா ட்ராப் தெரியுது பாருங்கள். ட்ராப்புக்கும் இதுக்கும் கரெக்டாக பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் எப்படி பண்ணணும், உள்ளே ஒரு துணியை சிமெண்ட்டு கழிப்பு வச்சு ஒரு துணியை டைட்டாக வச்சு ஷேக் இல்லாமல் கிளாசெட்டை பண்ணிட்டு தான் இந்த பேக்கிங் கொடுக்கணும். அந்த பேக்கிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுன்னா கிளாசெட்டு நமக்கு அசைவு இல்லாமல் கரெக்டாக நிற்கும். அதை கொடுத்து முடிச்சிட்டும் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதை எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் கிளாசெட் முடிச்சாச்சு. இன்னர் சைடு இந்த ஒரு கேப் வரும். இந்த கிளாசெட்டும் ட்ராப்பும் சேர்ற இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கா பாருங்கள். ரெண்டு சீட்டிங் ஆகிற இடம், ட்ராப்பும் கிளாசெட்டும் சீட்டிங் ஆகிற இடத்துல உள்ள கேப்பு இருக்கான்னு பார்த்து கரெக்டாக இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் கேப்பு இருந்ததுன்னா ஒயிட் சிமெண்ட் பேக்கிங் கம்பல்சரி கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் விட்டோம் அப்படின்னுச்சுன்னா அந்த கேப்பில் ஆட்டோமேட்டிக்காக அழுக்கெல்லாம் சேர ஆரம்பிச்சிடும். அழுக்கு சேர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்மெல் அடிக்கும். நைட்டு யூஸ் பண்ணி போட்டு காலையில் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த அழுக்கு வந்துட்டு போயிடணும், அங்கே நிற்கவே கூடாது. அந்த ஜாயிண்டில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா அந்த அழுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதனால அதையும் பேக் பண்ணிடணும். ரவுண்டு கரெக்டாக சென்டராக தான் வரணும். மேலே இருந்து பார்த்தோன்னா முன்னாலே பின்னாலே தள்ளி இருக்கக்கூடாது. அந்த ரவுண்டு கரெக்டாக தெரியணும், கீழே டாப் தெரியணும். அப்போ தான் அந்த செடிமெண்ட்டு போட்டதுன்னா டக்குன்னு கீழே போயிடும். உள்ளே வாட்டரில் செடிமெண்ட்டு விழுகும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். சைடில் அந்த ஸ்டெப்பு இருந்ததுன்னா அதுலையெல்லாம் அந்த அழுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரங்களுக்கு அது ரொம்ப ஒரு அசௌகரியமாக இருக்கும். அது என்ன வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஹையஸ்ட்டோ லோவஸ்ட்டோ செய்யக்கூடிய தொழிலில் அந்த அளவு சின்சியராக நம்ம அதை பண்ணணுன்னா தான் அந்த ஒர்க்கு கிளியராக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். கீழே ட்ராப்பை வந்துட்டு மட்டமாக வைக்கணும். ரெண்டு பக்கம் அந்த ட்ராப் மட்டம் காட்டணும் இல்லையா, அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றினா உடனடியாக ரிலீஸ் ஆயிரும். தண்ணி ஊற்றுச்சுன்னா உடனே அது வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். அடுத்தது கிளாசெட்டை மட்டம் பார்க்குறதுனா சென்டரில் இப்படி மட்டக்கோல் வச்சு தான் அது மட்டம், பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டமாக இருக்குது அப்படிங்கிறத சென்டரில் மட்டக்கோல் இப்படி வச்சு பார்க்கணும். மட்டக்கோல் வச்சு ரசமட்டம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே சப்போர்ட் காட்டணும். பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா லெவல் கரெக்டாக நிற்கிது. இப்படி கரெக்டு வரணும். ஒரு நூல் 1/4 இன்ச்சு வேணால் ஃப்ரண்ட்டு மேலே இருக்கலாம். ஃப்ரண்ட்டு சரிவாக இருக்கக்கூடாது. உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிஞ்சு உட்கார மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டு வேணால் ஒரு நூல் மேலே இருக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக தூக்கி காட்டுறேன் பாருங்கள். அப்படி வேணால் ஒரு நூல் மேலே வரலாம். 1/4 இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கலாமே, மேலே வந்தால் தப்பு இல்லை. அல்லது மட்டமாக வைக்கலாம். கீழே சப்போர்ட் கட்டிட்டோன்னா மறுபடியும் ஒன்றும் ஷேக் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு இங்கேயும் பார்த்ததுன்னா கரெக்டாக சைட்லேயும் சென்டரில் தான் வைக்கணும். அந்த சைடு இந்த சைடு எப்படி வருதுன்னு பார்க்குறதுனா கிளாசெட்டை மட்டக்கோலும் ரசமட்டமும் சென்டராக வச்சு தான் நம்ம லெவல் பார்க்கணும். அந்த கடைசியிலையோ இந்த கடைசியிலையோ வச்சு லெவல் பார்க்கக்கூடாது, மேடு பள்ளம் இருக்கும். சென்ட்ரு தான் நமக்கு கணக்கு. இப்படி சென்ட்ரு வச்சு பார்த்தாலும் ட்ராப்பு கிளாசெட்டு கரெக்டாக இருக்கணும். லெவல் 2 பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் பாருங்கள். ரசமட்டத்தில் அந்த பால்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போது இப்படியும் அப்படியும் கரெக்டு பார்த்துடணும். இதில் சரிவு இருக்கக்கூடாது. இதில் சரிவு இருந்ததுன்னா டைல் போடுறவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கும், ஒரு பக்கம் மேலே ஏறி நிற்கும். கீழே போயிடும், மேலே போயிடும்போது அவங்க இப்படி ஃபினிஷிங் கொடுப்பாங்க, அதில் கொடுக்க முடியாது. அப்போ ரெண்டு பக்கமுமே இந்த ஃபினிஷிங்கை நம்ம கட்டாயம் காட்டி ஆகணும்.
காட்டி கீழே சப்போர்ட்டும் கரெக்டாக கொடுத்ததுன்னா அவங்க மேலே ஏறி நின்னாலும் எந்த விதமான ஷேக் ஆகாது. கீழே ட்ராப்பையும் கரெக்டாக வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அந்த பேக்கிங்கை கரெக்டாக பண்ணிடணும். உள்ளே ஒயிட் சிமெண்ட் வைக்கணும். அப்புறம் இந்த பைப்பு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஸ்லோப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லோப்பில் நம்ம ஃபிட்டிங்ஸ் செட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், பேக் சைடு இந்த ஃப்ளஷ் டேங்குடைய ப்ரொவிஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கிளாசெட்டில் பின்னால் ஃப்ளஷ் டேங்குக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. உள்ளே தண்ணி வர்றதுக்காக, ஃப்ளஷ் பண்ணால் உள்ளே தண்ணி வர்றதுக்காக கொடுக்கறது. இந்த பாயிண்ட்டில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா யூஸ் பண்ணலை அப்படின்னா அதில் மேக்ஸிமம் பைப்பு வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 1.25 இன்ச் பைப்பை இங்கே வச்சு சென்டரில் பேக் பண்ணிவிட்டு அதில் ரப்பர் வாஷர் வச்சுட்டோம். ஸ்ட்ரைட்டாக வால் பக்கம் இழுத்து கன்சில்டு பண்ணி ஒரு எல்போ போட்டு தூக்கி விட்டு மேலே வரைக்கும் ஒரு 2.5 அடி அளவுக்கு தூக்கி விட்டு எல்போ போட்டு நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா ஒரு துணியை வச்சு சிமெண்ட் கழிப்பு வச்சு பேக் பண்ணிடணும். உள்ளே ஒரு துணி இருக்கணும். துணி வைக்காமல் நீங்கள் பேக் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது காரணத்தினால எடுக்க வேண்டி வந்தால் வெட்டி எடுக்கும்போது கிளாசெட்டே உடஞ்சி போயிடும். அப்போ துணியை வச்சு பேக் பண்ணணும். துணி வைக்காமல் சும்மா அப்படி விட்டீங்க அப்படின்னுச்சுன்னா இருக்கிற மண், எறும்பு மற்றது பூராமே அந்த கேப் வழி உள்ளே போயிட்டுருக்கும். அதை கரெக்டாக சேஃப்டியாக ஒன்று பைப் லைன் வச்சு பேக் பண்ணிடணும், அல்லது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துணியை உள் பக்கமாக வச்சு சிமெண்ட் வச்சு கரெக்டாக பேக் பண்ணி ஃபினிஷிங் காட்டிடணும். அப்போ பேக் சைடு அது ஓவர். ஒரு 10 அல்லது 12 இன்ச்சு கிளாசெட்டில் பேக் சைடு கேப் கொடுக்கலாம். இது 4 அடி காட்டியிருக்கிறேன். 4 அடி காட்டியிருக்கிறதுனால அப்போது அது அந்த பக்கம் அப்படி கணக்கு பார்த்துக்கலாம். இந்த சைடு இப்படி ஆச்சு, முடிஞ்சது. இப்போ அடுத்து வேறு இதில் என்ன பார்க்குறதுக்கு இருக்குது. இதில் வந்துட்டு முதல்ல எல்லாம் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா சைடில் பூராமே நாங்கள் ஆற்று மணல் போட்டு தான் ஃபில்லப் பண்ணுவோம். அது வந்துட்டு ப்ளம்பரோட ஒர்க்காக தான் இருந்தது. அதாவது 2 சைடுமே மணலை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு கட்டையெல்லாம் வச்சு குத்தி கொடுத்து மட்டம் பண்ணிட்டு தான் கிளாசெட்டை நாங்கள் வச்சு செட் பண்ணுவோம். அப்போது அந்த ஆற்று மணல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் போடுறதுக்கு பார்த்து அப்படின்னுச்சுன்னா ப்ளம்பர்களுக்கு அது வந்துட்டு அந்த வேஜஸில் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பக்கம் பேசுகிறதுல அந்த ஆர்கியூமெண்ட் தான் வருது. அது நாங்கள் பண்ணுறது இல்லைங்க, மேசனே பண்ணிடுறாங்க அப்படின்னு. அதனால் எம்சாண்டு போட முடிகிறவங்க எம்சாண்டை போட்டு கீழ்ப்பக்கம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா கிளாசெட்டுக்கு நல்ல சேஃப்டி. 2 பக்கமே எம்சாண்டை போட்டு கம்ப்ளீட்டாக இது என்ன உயரம் அப்படின்னுச்சுன்னா இதிலேருந்து 2 இன்ச்சு டவுனாக வந்துடும். இந்த ஃப்ரண்ட் இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு டவுன் பண்ணி எம்சாண்டை நிறுத்திடணும். அப்போ அதுக்கு மேலே ஒரு 2-2.5 இன்ச்சு காங்கிரீட்டு கலவை டைலெல்லாம் வருது இல்லையா, 4 இன்ச்சே டவுன் பண்ணி அங்கேருந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் க்யூர் பண்ணி கொடுத்துடணும். அது அடிப்பக்கம் ஃப்ளோரிங் இருக்குது. தண்ணி ஊற்றினா அந்த ஃப்ளோரிங்கில் இருக்கிற பைப் வெளியே அது எல்லாமே வெளியே போயிடும். அப்போது அது ஓவர். அப்போது இந்தியன் வாட்டர் கிளாசெட்டு வைக்கிறதுக்கு இதுதான் மெத்தேடு. இந்த மாதிரி பண்ணினா தான் சிஸ்டமேட்டிக்கான ஒர்க். இதுதான் யார் வந்து பார்த்தாலும் இதில் தப்பு சொல்ல மாட்டாங்க. கீழே ட்ராப்பை சும்மா வைக்கக்கூடாது, அதுக்கு கட்டடம் போடணும். அந்த கட்டடத்தையும் காட்டிட்டேன். ட்ராப்பிலிருந்து ஒரே கிராஸில் அந்த பைப்பு வெளியே வரக்கூடாது. டாய்லெட் லைனு ஒரே கிராஸில் வரக்கூடாது. அதுக்காக தான் அதை சூடு பண்ணி வளைச்சி எப்படி வருதுங்கிறதையும் காட்டிட்டேன். கிளாசெட்டை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வால் கிராஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். ஹைட்டு சங்கன் ஏரியா இல்லை அப்படின்னுச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். வால் கிராஸாக இருந்ததுன்னா என்ன பிரச்சனை அதையும் சொல்லியாச்சு. கிளாசெட்டுக்கு பேக்கில் என்ன வரும், ஃப்ரண்ட்டில் என்ன வரும், சைடு கேப் என்ன கொடுக்கலாம், இத்தனையும் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பேசிட்டோம். ஆக ஒரு இந்தியன் கிளாசெட் வைக்கும்போது இந்த மெத்தடில் மேக்ஸிமம் வைங்க. கம்ப்ளைண்ட்டு நம்ம பக்கம், ப்ளம்பர்கள் சைடு கம்ப்ளைண்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் வரக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இடையில ஒரு ப்ளம்பர் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் சொன்னார், நேர்லேயே பேசினார். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, டீட்டெயில் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ப்ளம்பருடைய ரிக்வெஸ்ட்டாக இருந்தது. எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக பட்டுது எனக்கு. ஏன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. மறுபடியும் அதான் சொல்கிறேன், நான் வேறு ஒன்றுமே கேட்டுக்கிறத உங்ககிட்ட. தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு செய்கிறத நல்லா செய்யுங்கிற ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்கிறேன். சின்சியராக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், எங்கேயுமே கெட்ட பேர் வரக்கூடாது. ப்ளம்பர் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு வந்ததுன்னு எங்கேயுமே வந்துடக்கூடாது. அந்த ஒரு அக்கறையில் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு இதில் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டு இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்க தயவு செஞ்சு
எங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த வீடியோ எதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. யார் யாருக்கெல்லாம் இதில் தெரியலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் என்ன தப்பாக இருந்தாலும் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அல்லது கமெண்ட்டில் போடுங்க. அதில் என்னங்கிறத நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாம் தெரியும் நீங்கள் ஏன் போடுறீங்கிற ஆர்கியூமெண்ட்டு அது மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ப்ளம்பர் நேராகவே கேட்டது என்கிட்ட, அது கமெண்ட்டில் எதுவுமே வரலை, நேராகவே கேட்டது, ஒரு ப்ளம்பர் கேட்டது இப்படி தான் வந்தது. அதில் என்னத்தை போயிருக்குது, தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதான் விஷயம். அவங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர், அதான் சொன்னேன், யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் நான் பார்க்கல, இந்த டீட்டெயில் கொடுத்தது நான் பார்க்கல. அப்படி கொடுத்துருதுன்னா நான் இந்த வீடியோ போட்டே இருக்க மாட்டேன். இந்த வீடியோ தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியதே இல்லை. ஸோ தெரியாதவர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், சந்தேகம் இருப்பவர்கள் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.